ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அதாவது போன என்னோடய டே இன் மை லைஃப் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா ஒரு பகுதியை நான் விட்டிருக்கேன். அது துணி சைடு நான் போகிறத ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதில் எதில் கட் பண்ணணும் அதோட இது ஜாயின் கண்டினியூஸ் ஆகுது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அப்படி பார்த்தா தான் இந்த வீடியோ கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். இப்போ நான் கீழே இறங்கி வரேன். கீழே ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 30-40 ஷாப் இருக்குது. ஃபுல்லாகவே துணி கடை தான், எல்லாமே துணி பாருங்கள். ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன்ஸு, ஏஷியன்ஸு, அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அரப்காரங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான். இது ஃபுல்லாக தப்பி நான் மேலே அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக தப்பி இருந்தது இல்லையா, இது ஃபுல்லாகவே தப்பினாக்கா கீழே போடுற, அதாவது ஹாலில், மெயின் ஹாலில் இங்கே எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா குளிர் இடமா இருக்கிறதுனால குழந்தைங்க நடக்கிறது அது இதுன்னு எல்லாத்துக்குமே ஹாலில் போடுறதும் இருக்கும். ப்ளஸ் அந்த நடப்பாத வீட்டோட நடப்பாத ஹால்வே சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹால்வேலையும் சின்னதை போட்டிருப்பாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தெரியுது இல்லையா, அங்கேருந்து தான் நான் நடந்து வந்தேன். அங்கேருந்து மேலே இப்படி ஏறி இங்கே வந்தேன். இப்போ கீழே இறங்கி இந்த சைடில் நிற்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே துணி தான், காட்டன் துணி. சாரீஸு நம்ம ஊரில் போடுற மாதிரி சாரீஸும் இங்கே இருக்குது. மீட்ரு கேட்டோம்னாக்கா ஒரு சில டைமில் சீப்பாக இருக்கும், ஒரு சில டைமில் ஜாஸ்தியாக இருக்கும். 1 மீட்ரு 1 ஈரோ அப்படின்னு சொல்லிட்டு 6 மீட்ரு நமக்கு புடவைக்கு தேவைன்னா 6 மீட்ரு நம்ம வாங்கிக்கலாம். அது 6 ஈரோ. பேரம் பேசணும்னாக்கா, பார்கெயின் பண்ணோம்னாக்கா 1 ஈரோ குறைச்சிட்டு 5 ஈரோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது சாரீ தான் பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா எனக்கு இந்த மாதிரி மைல்டு கலர்ஸ் ப்ளஸ் டார்க் கலர் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கலர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சாரியாக இது ஒரு புடவை அப்படின்னு எடுத்தோம்னாக்கா எப்படி சொல்கிறாங்கனாக்கா 3 மீட்ரு 10 ஈரோ அப்படின்னாங்க. அப்போனாக்கா 6 மீட்டருக்கு நம்ம தேவைனாக்கா 20 ஈரோ. இந்த புடவை 20 ஈரோ. இப்போ புதுசாக வந்திருக்கு தான், புது மாடலு. இது காட்டன், ஃபுல்லாக பியூர் காட்டன் வச்சுருக்குறாங்க. நான் குழந்தைங்களுக்கு தச்சு போடுவேன், கவுனு, சுடிதாரு அந்த மாதிரி எனக்கும் தைச்சிப்பேன். அதனால் எப்போ பார்த்து நல்ல ஒரு காட்டன் துணி, இந்த மாதிரி துணி இருந்ததுனாக்கா மிஸ் பண்ணவே மாட்டேன், வாங்கிட்டு போயிடுவேன் நான். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபுல்லாகவே காட்டன் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு சைடில் இந்த மாதிரி காட்டன் இருக்கும், இன்னொரு சைடில் க்ரேப். இது காட்டுறேன் பாருங்கள். இது பூனம், ரயான் துணி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஜருக நல்ல கிராண்டு சுடிதார் துணியும் இருக்குது, சுடிதாருக்கு தைக்கிறது அந்த மாதிரியும் இருக்குது. இது பாருங்கள், ஒயிட் கலரில் எம்ப்ராய்டரி. இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி தான் இருக்குது, சர்ப்பில் எம்ப்ராய்டரி. இது உங்களுக்கு ஒரு கட்டாக எடுக்கணும். இது ஆஃப்ரிக்கன்ஸ் போடுவாங்க, அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. இது லெதர் ஐட்டம். இது டைனிங் டேபிள் ப்ளஸ் வேறு ஏதாவது தைக்கிறவங்க அதை வாங்கிட்டு போவாங்க. ஃபுல்லாக எலாஸ்டிக் ஐட்டம். இதெல்லாம் பனியன் கிளாத் மாதிரி இருக்கும், எலாஸ்டிக் ஐட்டம். பிளெயின், ஃபுல்லாகவே பிளெயின் துணி, ஃபுல்லாக ரோலாக. முக்கால்வாசி இங்கே வச்சுருக்க கடைக்காரங்களாம் எப்படின்னாக்கா ஒன்று பாகிஸ்தானியாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பங்களாதேஷ்காரங்களாக இருப்பாங்க. இது 2 பேர் தான் இருப்பாங்க, வேறு யாருமே இல்லைன்னா அரப்காரங்களாம் நான் இங்கே பார்த்ததே கிடையாது. இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. பாகிஸ்தானி இருப்பாங்க, இல்லைன்னா பங்களாதேஷ் இருப்பாங்க. இந்த கடை, இங்கே இருக்கிற 30 கடையும் அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த துணி பாருங்கள். இது கர்டன் துணின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. மீட்ரு எவ்வளோன்னு கேட்டேன். 1 மீட்ரு 8 ஈரோ அப்படின்னாங்க. ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பாருங்களேன். ஸோ இந்த சைடு பார்த்தேன், அதாவது அந்த துணியில் இது மணி தொங்குச்சு. கர்ட்டனுக்கு தான், சரி கர்ட்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசில் தோணுச்சு. ஆனால் கேட்கல அவங்கக்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபுல்லாகவே இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது இதுதான். நல்ல ஜிகியாக எல்லா கலர்லேயும் இந்த மாதிரி இது வச்சுருந்தாங்க, மணி வச்சுருந்தது தான் ஃபுல்லாக மர்ஷி. ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக நான் பார்த்தேன். நான் எல்லா கடையிலையும் இருந்துச்சு. இதெல்லாம் வெல்வெட் துணி ப்ளஸ் பிளெயின் துணி, மொத்தமான துணி அந்த மாதிரி இருந்தது. பீசஸ் எல்லாம் கட் பண்ணியும் வச்சுருந்தாங்க, இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணாமையும் இருக்கும். நமக்கு எவ்வளோ மீட்டர் வேணுமோ அந்த மீட்ரு நம்ம வாங்கிக்கலாம். நான் மோஸ்ட்டாக இந்த கடையில் தான் வாங்குவேன், ஏன்னா இங்கே நல்லா இருக்கும்.
ப்ளஸ் வந்து இங்கே துணிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன இதுவே கிடையாது, எல்லாம் அகலப்பண்ண துணி தான். அகலப்பண்ணனாக்கா உங்களுக்கு வந்து லென்த்து வந்து நீங்கள் அதாவது மேலேருந்து இப்படி வச்சு பார்த்தோம்னா லென்த்து கீழே வந்து 58 இல்லைன்னா 60 இன்ச்சுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து லென்த் இருக்கும். வித்து வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், மீட்ரு கணக்குக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் மீட்ரு நீங்கள் எடுத்துக்கலாம். லென்த்து வந்து நல்ல அகலப்பண்ண நல்லாவே இருக்கும். ஸோ நைட்டி தைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து நல்லா அனார்கலி, இல்லை பெரிய கிளாத்து கவுனு, பெரிய கவுனு ஃப்ளோர் லென்த்து தர தொடுற மாதிரி கவுனு, அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். துணி அதாவது ஸ்டிச் பண்ணுறவங்க தான் சொல்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இவ்வளோ துணியை பார்த்தா எவ்வளோ ஆசையாக இருக்கும்னு சொல்லிட்டு. வாங்க வாங்க ஆசையாக தான் இருக்கும். நான் அவ்வளோ துணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. இப்போது இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக துணி, எல்லா இடமும் பார்க்குற இடம்லாம், அதாவது அதுதான் சொன்ன 2ஆக போட்டிருக்கேன் வீடியோஸ் அப்படின்ட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து பெட்ஷீட் துணி, இது பெட்ஷீட்காக உள்ள துணி. ஒரு 4-5 கலர்ஸ் வச்சுருக்குறாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ரோலில் தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ரோல் வேணுமோ, எவ்வளோ பெரிய பெட்ஷீட்டோ அந்த பெட்ஷீட் சொன்னோம்னாக்கா அதுக்கு வந்து 3 மீட்டர் 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரு மீட்ரு வந்து 2.5 யூரோ இங்கே. ஸோ 4 மீட்டர் வாங்கினோம்னாக்கா 10 யூரோ, வேணால் பார்கெயின் பண்ணோம்னா 9 யூரோக்கு கொடுப்பாங்க. 1 யூரோ குறைச்சிட்டு 9 யூரோ கொடுப்பாங்க. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கிளாத். வாவ், அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப நிறைய நல்ல பெரிய பிளேஸு. ஒரு இடத்துலையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். ஏன்னா அதே பீதி தான் இருந்தது. யார் வேணாலும் வந்து எப்போ வேணாலும் ஃபோனை தட்டிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் வந்து ஒரு மன தைரியத்தில் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன் நான். ஏன்னா நிறைய பேர், முக்கால்வாசி பேர் ஃபோனை காணடிக்கிறது வந்து இங்கே மர்ஷியில் தான். அதனால் ஃபோனே வச்சுட்டு வீட்லேயே வச்சுட்டு கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட நிறைய வாட்டி நடந்திருக்கு. இந்த கிளாத் பாருங்கள், இது ஃபுல்லாகவே பியூர் காட்டனு, ஜாப்பனீஸ் காட்டனு. இது நம்ம போட முடியாது, நம்ம வேணால் ப்ளெயினாக இந்த மாதிரி இருக்கிறதுல போனால் இது ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு தான். இந்த ஒரு கடை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கிளாத்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸே வந்து அப்படி தானே இருக்கும். ஸோ அவங்களுக்கு உண்டானது அது வந்து 3 மீட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மீட்ரு வந்து 10 யூரோ. இது ஃபுல்லாக நெட்டட் ஐட்டம். இங்கே வந்து நெட்டட் ஐட்டம் வாங்குவேன் நான், ரொம்ப நல்லாயிருக்கும். நெட்டட் வந்து 1 மீட்ரு 3 யூரோ. இதுவும் வந்து நெட்டட்னாக்கா இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி, என்ன சொல்கிறது, கொசுவலை மாதிரி துணியாக அந்த மாதிரி துணி. இது ஃபுல்லாக வெல்வெட்லேயே ஃப்ளாரு அந்த மாதிரி டிசைன் கொடுத்தது. குளிர், நல்ல குளிர், கையெல்லாம் வந்து குத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் மாற்றி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கையில் வந்து கொஞ்ச நேரம், அந்த கையில் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு. ஏன்னா காம் போட்டோம், அதாவது கையில் க்ளவுஸ் போட்டோம்னாக்கா பிடிச்சி எடுக்க முடியாது. அதனால் மாற்றி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் தெரியும், யாரும் கோட்டு போடாமல் நிற்க மாட்டாங்க. எல்லாரும், ஏன்னா குளிர் நல்ல குளிராக இருந்துச்சு, கோட்டு போட்டுட்டு மாஸ்க்கு போட்டுட்டு தான் இருந்தாங்க. இது ஃபுல்லாகவே வந்து எலாஸ்டிக் பனியன் கிளாத்து இடம். இது பனியன் கிளாத்லேயே பாருங்கள் என்ன டிசைன் வேணும், ஃப்ளாரு, அப்ஸ்ட்ராக்ட் டிசைனு, சீனரிஸு, அந்த மாதிரி ஃபுல்லாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது டிசைன்ஸ் எல்லாமே. இங்கே அடிக்கடி இங்கே வந்து டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும், துணி மாறிக்கிட்டே இருக்கும். இவங்கக்கிட்ட இன்றைக்கி வந்து கேட்டோம்னாக்கா இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தாலும் மற்ற கடையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான். அதனால் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்து அது சீப்பாக இருந்துச்சு, வாங்கிடலாம், பிடிச்சிருக்குனாக்கா டக்குன்னு வாங்கிடுறது. அந்த நோ எக்ஸ்கியூஸ், டக்குன்னு வாங்கிடுறது. ஏன்னா அடுத்த வாட்டி வந்து அது கேட்டோம்னாக்கா இருக்காது அந்த இடத்துல. இன்னும் நடுவில் வந்து நான் ஒரு 3 கடையை விட்டுட்டேன். ஒரு ரவுண்ட் இப்படியே சுற்றிட்டு தான் வந்தேன் நான். இது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சாட்டின் துணி, லைனிங் துணி.
ட்ரெஸ்ஸு எது போடுறோமோ எல்லா லைனிங்கும் இங்கே இருக்கும். ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸு இது saree வச்சுருக்குறாங்க பாருங்கள். பிங்க் கலர் நம்ம ஊரில் போகிற மாதிரி கிராண்ட் saree, பார்ட்டி வேர் saree வச்சுருக்காங்க இங்கே. அது பார்ட்டி வேர் saree அது எவ்வளோன்னு கேட்டதுக்கு வந்து 40 யூரோவாம். அதாவது ஒரு பீஸ் ஒரு saree வந்து 40 யூரோ. அங்கே உள்ளார ஒன்று வந்து க்ரீன் அண்டு ரெட்டில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அது எவ்வளோன்னு கேட்டேன். 80 யூரோ சொன்னாங்க. 80 யூரோனா ஊர் காசுக்கு வந்து 6400 யூரோ, சாரி 6400 ரூபா. அந்த இது இருக்கும் ஊர்லேயே, அந்த காசு தான் இருக்கும். அவங்க இங்கே வந்து விற்கிறாங்க இல்லையா, அதனால் வாங்கலாம். அது ரொம்ப அழகாக இருந்தது பார்ட்டி வேர். இங்கே இவங்களும் வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன்ஸு துணி. இது அவங்க மாடலில் இதை வந்து அவங்க ஸ்டிச் பண்ணிப்பாங்க. இதை நம்மலாம் வந்து எதுவும் ஸ்டிச் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து லைனிங் துணி, அந்த மாதிரி புர்காவுக்கு போடுற துணி கூட இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து பல மாதிரி புர்கா போடுவாங்க. ஸோ இதை வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிறவங்களும் இருக்குது. இது கொஞ்சம் மொத்தமான குளிர் பெட்ஷீட் துணி மாதிரி, அதாவது வெல்வெட் ப்ளஸ் என்ன சொல்கிறது ஃப்ளீஸ் அப்படிம்பாங்களே அந்த துணி இது. அவ்வளோதான், ஒரு ரவுண்டு வந்துட்டோம். Allez, fais là qui parie. Tchale, et Ahmed. Et d'où? Et toi? Allez, niveau, Ghana. Allez, Tchale, bila pane. Oh. Zaki kote bas. Dure. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி அழகாக வந்து மெஷர் பண்ணி அதை கட் பண்ணாங்க அப்படின்ட்டு. இங்கே கிளாத் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இருக்கிற துணியெல்லாம் ஃபுல்லாக வந்து சுடிதார் தைக்கிற மாதிரியே வீட்டுக்கு போடுற மாதிரி துணி அந்த மாதிரி தான் இருக்கும். ரயான் கிளாத்து, அப்படி இல்லைனாக்கா கிரேப் saree, அதாவது கிரேப் சாரியில் கிரேப் துணி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே தையலுக்கு தைக்கிறது எல்லாமே இருக்கும். நூல் கண்டு வச்சுருப்பாங்க, எலாஸ்டிக்கு, பட்டன்ஸு, ஜிப்பு, என்ன வந்து தையலுக்கு நமக்கு தேவையோ அதெல்லாம் இருக்கும். வேணுங்கிறத நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த துணி ரொம்ப அழகாக இருக்குது. Monsieur, combien? 7. La coupande 25 euros. Tous les Oui, complet. complets. Avec doublé. இது வந்து ஃபுல்லாக சுடிதாரு இல்லைனா வந்து நம்ம அனார்கலி மாதிரி தைக்கலாம். இந்த செட்டு எவ்வளோன்னு கேட்டேன். இது வந்து 25 யூரோவா இது ஒரு செட்டு. எத்தனைனாக்கா 3 மீட்ரு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நிறைய கலர்ஸ் இருந்தது, ஒரு 4-5 கலர் இருக்குது. அந்த புடவை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அவ்வளோதான், மறுபடியும் இது வந்த இடம் தான். இதோட கீழே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்தேன். ஆனால் நிறையா வந்து அந்த புடவை பாருங்கள், அந்த பிங்க் புடவை அப்படியே கண்ணிலேயே நிற்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இன்னொரு வீடியோவில் நான் வந்து வேறு ஏதாவது முடிஞ்சால் எங்கள் இன்னொரு மஷே இருக்குது, நீட்டு மஷே அப்படின்னு சொல்லிட்டு, இது ரவுண்டு மஷே. நீட்டு மஷே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போது இது வந்து கீழே துணி இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் மேலே ஏறி போகிறேன். இது வந்து அந்த பக்கம் நம்ம வந்தது, இது வந்து இன்னொரு பக்கம். ஸோ உள்ளேயும் வந்து ஒரு சில துணி கடை இருக்குது. அவங்க இடம் கிடைக்கிற இடம் இல்லை எங்கே போடுறாங்களோ அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இது வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது உள்ளார பழ மார்க்கெட்டு. பழம்னு இல்லை, பழம், காய்கறி, சிக்கன், மட்டன்னு, ஃபிஷ்ஷு, அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இது இன்னொரு நாள் நான் காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. கொரோனாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது வெளியில் வந்து இந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல வரத்துக்கு. வேறு ஒன்றும் இல்லை, எப்போல்லாம் வந்து எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து போடுறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு வந்து பெரிய லைக் கொடுங்க. ஏன்னா லைக் கொடுத்தீங்கன்னாக்கா எவ்வளோ லைக் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் போடுவேன். ஸோ எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட்டாக சீக்கிரமாக நான் போகிற வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.